குடிங்க அத்தை. சீக்கிரம் போலாம். சரி போலாம் வாங்க. ஐயோ, காத்து வேற பலம் அடிக்குது, ஜன்னல் வேற படபடன்னு அடிக்குது. சித்தப்பா, எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. அப்பா, இங்க என்ன நடக்குது? டேய், எனக்கு மட்டும் தெரியுமாடா? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இந்த நேரம் பார்த்தா கரண்ட் வேற போகணும். ஐயோ, ஏன் வீணா, என்னடி அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? கரண்ட் போச்சுல, போ போய் கேண்டில் பத்த வை, போ. சீக்கிரம் பார்த்து போ. ஐயோ, அந்த துர்கா 24 மணி நேரமும் வீடே கதின்னு கிடப்பா. இந்த நேரம் பார்த்து எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ஏய் ஜனா, அண்ணே, கரண்ட் கட் ஆனது எனக்கு அபசகனமா தோணுது. இத பாரு, நாம இங்க இருக்கிறதெல்லாம் சரியா படல. வாங்க, நாம உடனே கிளம்புவோம். போலாம் போலாம். அண்ணே, என்னண்ணே அது? என்ன சவுண்ட் அது? அண்ணே, ஏதோ சத்தம் கேக்குதுண்ணே. அக்கா, என்ன சத்தம் அது? ஐயோ, அத்தை. அப்பா, அப்பா, என்னப்பா சத்தம் அது? அப்பா, பயங்கரமா இருக்கு. ஒருவேளை அந்த கருப்பு சாசு வந்துருச்சா? டேய், சும்மா இருடா. டேய், நீங்க எல்லாரும் இங்கே இருங்கடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அகிலா, நீங்க எக்காரணத்தை கொண்டு வெளியே வந்துடாதீங்க. இங்க இருங்க, இங்க இருங்க. அண்ணன் ஜாக்கிரதை. அப்பா, பார்த்துப்பா. ஏய், அண்ணே, என்னண்ணே அது? கரும்பு சசு வந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம வெளியில போக முடியாது. ஆனா ஆம்பளைங்களை ஒண்ணும் பண்ணாது. நாம உடனே பொம்பளைங்களை போய் அலர்ட் பண்ணணும்டா. ஏமா ஏன்? டேய், அகிலா, உன்னை யார் இங்க வர சொன்னது? கரும்பு சாசு கண்ணுல பற்ற போறீங்க. காலன் சாமி சொன்ன மாதிரி எல்லாரும் பொட்டை அழிச்சிட்டு தாலியை கழட்டிட்டு ரூமுக்குள்ள போய் இருங்க. போங்க போங்க போங்க. அத்தை, வாங்கத்த போலாம். துர்காவை காவு வாங்கன்னு பார்த்தா இந்த கருப்பு பிசாசு கிட்ட நாம மாட்டிக்குவோம் போல இருக்கே. கை காலெல்லாம் நடுங்குதுங்க. விவரமா கனகா நம்மள சிக்க வச்சுட்டு அவ எங்கேயோ போயிட்டா. ஐயோ,
வீட்டை விட்டு வாங்கத்த போலாத்த ப்ளீஸ் அத்த. ஐயோ அண்ணி, இங்க நின்னுகிட்டு இருக்கீங்களே, அதுவும் கருப்பு புடவை வேற கட்டிருக்கீங்க. ஐயோ அண்ணன் சொன்னது காதல் விழலையா? உள்ள போங்க அண்ணி, போங்க. வாங்கத்த போயிடலாம். போங்க போங்க போங்கன்றல்ல. சீக்கிரம். ஐயோ ஐயோ அம்மா தாயே, கரும்பிசாசுக்கு தாலி பூ போட்டு எதுவுமே பிடிக்காதாம். அதனாலதான் பூ வைக்காம பொட்டு அழிச்சு தாலி எல்லாம் கழட்டுறோம் தாயே. இதனால எங்க தாலிக்கு பங்கம் வந்துடாம நீதான் பாத்துக்கணுமா? கடவுளே, சீக்கிரம் தாலியை கட்டுங்க. ஐயோ கடவுளே, காவேரி, கரும்பிசாசு நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு. கதவு உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துருமா? நாம தான் பொட்டு கூட வச்சுக்காம பிசாசுக்கு பிடிக்காத மாதிரி தானே இருக்கும். பயப்பட வேணாம், அது நம்மள எதுவுமே பண்ணாது. எனக்கு என்னவோ கரும்பிசாச வர வச்சு நமக்கு நம்மளே சூனிய வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. ஏய், கொஞ்சம் சும்மா இரண்டி. ஐயோ அண்ணே, என்னடா இன்னைக்குன்னு பார்த்து இந்த துர்கா எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. இது வரைக்கும் ஆளையே காணோம். அண்ணே, ஆ, எனக்கு ஒரு யோசனை. என்னடா? எதுக்குன்னே வம்பு? நீங்க காலன் சாமி கிட்ட சொல்லி கரும்பிசாச திரும்ப அவர் இடத்துக்கே வர வச்சுக்க சொல்லுங்க. அப்படியா? அண்ணே, பக்கத்துல வந்துருச்சுண்ணே. அப்பா, அது துர்காவை தேடுதுன்னு நினைக்கிறேன். அவ இல்லாததுனால இற கிடைக்காத ஆத்திரத்துல அது நம்ம பக்கம் திரும்ப போதுப்பா. ஏய், இருடா. அண்ணே, ஆ. இப்ப என்னண்ணே பண்றது? காலன் சாமிக்கு சீக்கிரம் போன் பண்ணுங்கண்ணே. சரி 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 இருடா, பண்றேன். அப்ப பண்ணுக்குமா சீக்கிரம். பண்றேன்டா. சாமி வர சீக்கிரத்துல போன் எடுக்க மாட்டாரு. என்ன அவடை, எங்க இருக்கீங்க? ஆ, சாமி, நாங்க வீட்டுல தான் இருக்கோம். நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள கரும்பிசாசு வீட்டுக்கு வந்துருச்சு சாமி. அது உருமுறை சத்தத்தை பார்த்தா எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு சாமி. சாமி, அத பார்த்து நீங்க எதுக்காக பயப்படணும்? துர்காவை காவு வாங்கத்தானே நான் அதை அங்க ஏவி விட்டுருக்கேன். ஏன் அவடை, நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேனே, அது ஆம்பளைங்களை ஒண்ணும் பண்ணாது, பெண்களை எல்லாம் பூ பொட்டு இல்லாம தாலியை கழட்டி வச்சுட்டு ஒரு அறைக்குள்ள முடங்கி இருக்க சொல்லுன்னு. அப்படி இருந்தா அது அவங்களையும் ஒண்ணும் பண்ணாது. அதெல்லாம் சரி சாமி. ஆனா இப்ப இன்னொரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? துர்கா மட்டும் வீட்டுல இருக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டோம். ஆனா இங்கிருந்து நாங்க வெளியில கிளம்புற நேரம் பார்த்து அவ எங்க போனானே தெரியல. போனவ இன்னும் வீடு திரும்பல. ஆனா நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். என்ன அவடை நீ? போன தடவை தப்பு என் பக்கம் இருந்துச்சு. அப்ப என்னால கரும்பிசாச வரவழைக்க முடியல. இந்த தடவை கரும்பிசாச நான் உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சேன். ஆனா நீ வீட்டுல துர்கா இல்லைன்னு சொல்ற. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அவடை, பதில் சொல்லு அவடை, பதில் சொல்லு.
நான் என்ன பண்ணட்டும்? சரிங்க சாமி, இந்த தடவை தப்பு எங்க பக்கம் நடந்துருச்சு. அந்த துர்கா இல்லாம கரும்பு சாசி இங்க இருந்து என்ன பண்ண போகுது? அதனால இப்போதைக்கு அத உங்க இடத்துக்கே வர வச்சிருக்கீங்களா? இல்ல உடை, ஏவன கரும்பிசாசு ரத்த காபு வாங்காம திரும்பாது. எப்படியோ ராத்திரிக்குள்ள அந்த துர்கா வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். துர்காவோட வாசனை அதுக்கு தெரியும். அவ வந்ததும் அதோட வேலையை முடிச்சிட்டு தானா என் இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். முதல்ல நீங்க உங்க அறைக்குள்ள போய் கதவை தாழ் போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. சாமி, இது வேற கத்திக்கிட்டே இருக்கே. அப்பா, அது உள்ள வர பாதுப்பா. அண்ணே அண்ணே, என்னண்ணே அது உள்ள வருதுண்ணே. அண்ணே அது உள்ள வர பாதுப்பா. ஐயோ, அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குப்பா. நீங்க என்னடா இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்கப்பா, ரூமுக்கு போயிடலாம். ஆமாண்டா. ஏய், கத்தாதரோ. அது ஆம்பளைங்களை ஒண்ணும் பண்ணாதுன்னு காலன் சாமி சொல்லியிருக்காருல. அதுகிட்ட போய் நாம என்ன சொன்னாலும் அது கேக்கும்னு சாமி சொல்லியிருக்காருல. அதனால பயப்படாம எங்கேயே நிப்போம். துர்கா வந்துட்டான்னு தெரிஞ்சதோ நாம உடனே ரூமுக்குள்ள போயிடலாம். கரண்ட் வந்துருச்சுக்கா. கத்தாதரா, திரும்பி போத்துற போகுது. இருட்டுலாம் பரவாயில்ல, லைட்லாம் பார்த்தா இன்னும் கொடூரமா இருக்குப்பா. அண்ணே, அசோக் வேற வரானே. ஆமாட்டா, அவன் நைட்டு வரமாட்டேன்னு சொன்னா இப்ப திடீர்னு வந்திருக்கானு. தெரியலையே. அப்பா, இது வேற இங்கேயே உலாத்திக்கிட்டு இருக்கு. அவன் பார்த்தா பயந்துருவாப்பா. ஆனா நாமளும் ஊருக்கு போகல. என்ன ஏதுன்னு விசாரிச்சா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். என்ன பண்றது? ஜனா, டேய் அண்ணே, நீ ஒண்ணு பண்ணு. நீ நேரா கரும்பு சச கை பிடிச்சு கூட்டிட்டு போய் இருடா, இரு. அத நம்ம அவுட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் தங்க வச்சிரு. போங்கண்ணே. என்னமோ பொண்ணை கூட்டிட்டு அவுட் ஹவுஸ்க்கு போன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. அது கரும் பிசாசுன்னு என்ன ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? டேய் ஜனா, அது நம்மள ஒண்ணும் பண்ணாதுடா. என்னது? போடா போ. நான் போக மாட்டேன். டேய் ஜனா, சரி வா, நானும் உன் கூட வரேன். அசோக் கூட நான் பேச்சு கொடுக்கறேன். அதுக்குள்ள நீ அத கூட்டிட்டு போய் அவுட் ஹவுஸ்ல விட்டுட்டு வந்துரு. அப்போ சரி, நீங்க வந்தா நான் வரேன். சரி இருடா, இருடா. தொல்லாதராய். அண்ணே, பயமா இருக்குண்ணே. அண்ணே,
டேய் அர்ஜுன், போய் கதவை சாத்து. முடியாது. போடா. என்னென்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு? டேய் ஜனா, போ. அத கூட்டிட்டு போடா. டேய் போடா. நான் சொல்றேன்ல, போடா. போ. கையை புடுறா. கையை. கையை புடுறா. அண்ணே, புடுறா. பாத்தியா எவ்வளவு சாதுவா இருக்குன்னு? அப்படியே கூட்டு போ. டேய் அர்ஜுன், டேய் நீ வாடா. டேய் பயமா இருக்கு, நீ வாடா. போடா. அசோக் வந்துருவான். வாங்க மிஸ்டர் கரும்பிசாசு, வாங்க. பெரியப்பா, ஆ, ஆ. வா அசோக். வீட்டுக்குள்ள வரப்ப என்னடா கதவு திறந்திருக்கேன்னு பார்த்தேன். ஆமா, நீங்க ஊருக்கு போறதா சொன்னீங்களே, போலியா? இல்லப்பா, நாளை காலையில நாத்து நடுறதா இருந்துச்சுல்ல, ஆ, ஏதோ ஆள் கிடைக்கலையா, அதான் நாளானைக்கு பண்ணிக்கலான்னு தள்ளி வச்சுட்டாங்க. ஓ நாளைக்கு தான்ப்பா போறோம். சரிங்க பெரியப்பா. ஆமா, ஆ? நீ நாளைக்கு தானே வருவன்னு சொன்ன, எப்பயே வந்திருக்க? இல்ல பெரியப்பா, நான் பார்க்க போன விஐபி திடீர்னு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாரு. வேற என்ன பண்றது? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், இன்னும் வரல. அதான் கிளம்பி வந்துட்டேன். அசோக், துர்கா வீட்டுல காணோம், எங்க போயிருக்கா? கௌரிக்கு உடம்பு சரியில்லையா, ஃபோன் வந்துச்சுன்னு அவளை பார்க்க அவசரமா கிளம்பி போயிட்டா. சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனா, ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி மாமா கிட்ட சொல்லிடுங்கன்னு என்கிட்ட சொன்னான். நானும் கொஞ்சம் வேலை பிஸியில உங்ககிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். எப்படியும் நைட்டு வந்துடுவேன்னு தான் சொல்லியிருக்கா பெரியப்பா. சரி பெரியப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். ஆமா, நீங்க தூங்கலையா? போனும்பா. டேய் ஜனா, அண்ணே. துர்கா எங்கன்னு கேட்டுட்டு இருந்தல, துர்கா கௌரி வீட்டுக்கு போயிருக்காளா, நைட்டு வீட்டுக்கு வந்துருவாளா. ஓ, அசோக் தான் சொன்னாப்பா. சரி பெரியப்பா, குட் நைட். குட் நைட்பா. குட் நைட். குட் நைட். அண்ணே, நல்ல வேளை கரும்பிசாசு அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிட்டோம். தங்க வச்சிட்டோம்ப்பா. அப்பா, இப்ப என்னப்பா சொன்னீங்க? அவுட் ஹவுஸ்ல யார் தங்க வச்சிருக்கீங்க? இல்ல, இந்த கரும்பா கருப்பான்னு என்னமோ பேர் சொன்னீங்களே. அது ஒண்ணு இல்லப்பா. இல்ல சொன்னீங்களே நீங்க. அது நம்ம கருப்பன என்ன சொன்ன இல்லையானே, அவர் அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கேன்னு அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது யாரு கருப்பண்ண? அது ஒண்ணு இல்லப்பா, ஊர்ல நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவன் கருப்ப நாளைக்கு நாத்து நட முடியாதுன்னு சொல்றதுக்காக வந்தா. இந்த நேரத்துல ஊருக்கு போவேனான்னு சொல்லி நான் தான் அவனை அவுட் ஹவுஸ்ல தங்க சொன்னேன். சரி பெரியப்பா, சரி, குட் நைட். சரி. டேய் முட்டாள், இப்படி அவன் காதுல விழுற மாதிரி பேசுவீங்க? கரும்பிசாசுன்னு தெளிவா அவன் காதுல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல, அவன் போயிட்டான்னு நினைச்சு சொல்லி. வாங்க. ஏன் சித்தப்பா? இல்ல உங்களாலதான்.
காவேரி யாருன்னு போய் பாரு போ. பயமா இருக்குக்கா. ஏய் போய் பாருடி. அக்கா ரொம்ப பயமா இருக்குக்கா. கதவை தொறடி தொறடி. அப்பா கதவை திறக்க இவ்வளவு நேரமா? நீங்களா? பயந்துட்ட பெரியவரே. என்னங்க என்னாச்சுங்க? என்ன ஆச்சா? திடீர்னு அசோக் வந்துட்டான். ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன, அவன் கண்ணுல படக்கூடாதுன்னு அர்ஜுனும் ஜனாவும் அந்த கரும்பு சாச அவுட் ஹவுஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏதோ கண்ணுக்குட்டிய போய் விட்டுட்டு வந்த மாதிரி சொல்றீங்க. ஆம்பளைங்களுக்கு முன்னாடி அது அப்படித்தான் நடந்துக்கும். பொம்பளைங்களுக்கு தான் பூ பொட்டு தாலி இது எல்லாம் இல்லாம அது முன்னாடி போய் நின்னா ஒன்னும் பண்ணாது. ஆனா அது துர்காக்காக ஏவி விட்ட கரும்பு சாசு. அவளை மட்டும் பார்த்தா கடிச்சு ரத்த காவு வாங்காம விடமாட்டான். இப்பதான் கரும்பிசாச பத்தின பயம் கொஞ்சம் தனிஞ்ச மாதிரி இருக்குங்க. எப்படியோ அது துர்காவை காவு வாங்கினா போதும். ஏங்க துர்காவை பத்தி அசோக் கிட்ட கேட்க வேண்டியது தானே? கேட்டேன். கௌரிக்கு உடம்புக்கு முடியலன்னு ஊருக்கு போயிருக்கலாம். ஆனா நைட்டு வந்துருவாளா? காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த துர்கா உயிரோடவே இருக்க மாட்டா. கரும்பிசாசு அவ ரத்தத்தை குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும்.